போலாமா? வெயில் ஜாஸ்தி என்ன பண்ணுறது? கொடை பிடிச்சிட்டு நாக்க முடியலையா? தொப்பி அதான் கொடை பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன். இனி அடுத்த தொப்பியில் வாங்கிக்கல பேசாம. தொப்பி வாங்கி போட்டோம்னா வெயில் கொஞ்சம் நல்லா இருக்கு. இதா இது அதான் மார்ச் மாதம் 1ஆம் தேதி இன்னைக்கு. மாசி மாதம் மே. அடுத்து மார்ச் இப்போ முடிஞ்சு ஏப்ரல், அடுத்தது மே. இந்த 3 மாதம் அடிக்க வெயில். மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதம் அடித்து கொளுத்து. ஆமாம், 2 கேப் வாங்கிக்கலாம் நினைக்கிறேன். ஆளுக்கு ஒரு கேப்பு நடக்கிறதுக்கு வெயிலுக்கு. என்ன கொஞ்சம் இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியுது. எங்கள் ஏரியாவில் ஜாஸ்தி. எங்கள் இதெல்லாம் வெயில் போதும்னு இருக்கும். பரவாயில்ல. ஐயோ எங்கள் ஊரில் ரொம்ப ஜாஸ்தி. இங்கெல்லாம் பரவாயில்ல. ஆமாம், மேலே வந்துடலாமா? இப்போ பேசாமல் ஒரு பார்த்தீங்கன்னா வந்து இடடா வாங்கி வீடு கட்டி மேலே வந்துடலாம்னு நினைக்கிறேன். மேலே வந்தேன்னா நம்மளும் ஞாயிற்றுக்கிழமை சுற்றுற சௌரியமாக இருக்கு. வேலைக்கு வேறு போகணுமே. போய்க்கலாமா? டெய்லி போயிட்டு வந்துக்கலாங்கிறியா? அதான் இது எல்லாமே தோட்டம் தானா? இதெல்லாம் காப்பி தெரியாதான் இருக்குது. எஸ்டேட் தான். சொந்த எஸ்டேட் இதெல்லாமே சொந்த தோட்டம். மக்களே இப்போ பார்த்துங்க, தாளமுக்கை அப்படிங்கிற கிராமத்தோட கீழ்ப்பகுதியில் நம்ம இப்போ ஒரு ட்ரக்கிங் போயிட்டுருக்காங்க. அதாவது ஒரு சின்ன ஒரு பாதை இருக்குது. இந்த பாதையில் போனோம்னா இந்த தாளமுக்கை கிராமத்தோட ஒரு கோயில் இருக்குங்க. காளியம்மன் கோயில் அப்படின்னு சொன்னாங்க. மாகாளியம்மன் அம்மன் கோயில் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த கோயில் வரைக்கும் இப்போ போக போகிறாங்க. அந்த கோயில் வந்து ஆத்தோட ஓரத்தில் இருக்குதுங்க. கீழ்ப்பகுதியில் ஒரு ஆறு இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஆப்போசிட்டில் உங்களுக்கு ஒரு மலை தெரியும். இப்போ மலையில் கீழே இறங்கிட்டுருக்கோம். ஆப்போசிட்டில் ஒரு பெரிய மலை தெரியும். இந்த 2 மலையோட அடிவாரத்தில் ஒரு பெரிய ஆறு இருக்குங்க. அந்த ஆறோட ஓரத்தில் வந்து ஒரு அம்மன் கோயில் இருக்குங்க. அந்த அம்மன் கோயில் தான் நம்ம இப்போ பார்க்குறதுக்காக போகிறோம். இங்கே இந்த கிராம மக்கள் இந்த கோயிலுக்கு தான் வந்து குலதெய்வ கோயிலாக வந்து வழிபடுறதான் சொல்கிறாங்க. ஸோ அந்த குலதெய்வ கோயில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் இந்த வீடியோ பதிவில் நம்மளோட பதிவுங்க. ஏன்னா இந்த மக்கள் வந்து டெய்லியும் இல்லை நல்லது கெட்டது, அதாவது நல்ல நாள் ஏதாவது வரோம்னா இந்த கோயிலுக்கு தான் வர்றாங்க. அந்த கோயிலுக்கு வர்ற பாதை எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்து பதிவு பண்ணி உங்களுக்கு காமிக்கிறாங்க. நம்ம சரவணன் தான் நம்மளோட இந்த பயணத்தில் இணைஞ்சிருக்காரு. அதுதான் இருக்கிறதுலே பெரிய ஒரு ப்ளஸ்ஸுங்க. அவர்னால தான் இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் நம்மளை கூட்டு போக முடியும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வீடியோவில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நம்ம சரவணனை. இப்போ ரீசெண்டாக நிறைய கமெண்ட்லலாம் கேட்டிருந்தீங்க. கடைசியாக ஒரு வீடியோவில் ஒரு பார்த்துருப்பீங்க. இப்போ சரவணன் நம்மளோட மறுபடியும் இணைஞ்சிட்டாருங்க. இனி அடிக்கடி நம்மளோட வர போகிறாரு. அடிக்கடியில் இனிமேல் அவர் தான் வர போகிறாருங்க. ஓகே மக்களே, அப்படியே நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். கீழே இறங்கி நல்ல இறக்கம், மலையிலேருந்து அப்படியே கீழே இறங்கிட்டுருக்கோம். இறங்கிடலாம். ஏறதுக்குள்ளே நம்மளுக்கு மூச்சு வாங்கிடும். சரவணன் நல்லா மேலே ஏறிடுவார். தொப்பை இல்லை, எனக்கு தொப்பை இருக்குது. சரவணன், உனக்கு தொப்பை இல்லை, எனக்கு தொப்பை இருக்குது. பாரு, தொப்பை போட்டுருச்சு எனக்கு. 4 மாதம் நான் நடக்கல. 4 மாதம் 6 மாதமும் நடக்கலை. அதனால் நிறைய தொப்பை போட்டுருச்சு. இங்கே பாருங்கள் மக்களே, இங்கே வீடு இருக்குது. இந்த வீட்டில் இருக்க மக்கள்லாம் வந்து மேலே வந்துட்டாங்க. மேலே வந்து இப்போ கவர்மெண்ட்டில் வந்து வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து இங்கே இருக்கிற வீட்டில் இருந்த மக்கள்லாம் வந்து மேலே வந்துட்டாங்க. இந்த வீடெல்லாம் இப்போ வந்து பாலடைஞ்ச நிலையில் இருக்குங்க. மேல் பகுதி ஃபுல்லாகவே வந்து சோலை. அது போக வந்து எல்லாமே காப்பி காடு மாதிரி தெரியுது. எல்லாமே இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே காப்பி காடு, காப்பி செடியெலாம் தெரியுது. பட் வந்து இந்த காப்பி சீசனாக மட்டும் இந்த காப்பியெல்லாம் எடுக்கிறதுக்காக நல்லா செடியெல்லாம் வெட்டி போட்டு பராமரித்து இந்த காப்பியெல்லாம் எடுத்துருவாங்க. அதுக்கு பின்னாடி நல்லா சோலை வந்து அடர்ந்த நிலையில் இருக்கும். அதாவது காப்பி காடு பார்த்தீங்கன்னா சோலை மாதிரி இருக்குங்க. எல்லாம் அடர் வனப்பகுதி மாதிரி இருக்கும். அப்புறம் அங்கே 2 வீடு இருக்குது. அந்த வீட்டில் இருக்கவில்லை, மேலே வந்துட்டாங்க. கேசவனே பாருங்க மக்களே, அந்த இடத்துல ஒரு 2 வீடு இருக்குது. அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இப்போ மேல் பகுதிக்கு வந்துட்டாங்க. பாருங்க மக்களே, இந்த இடத்துல வந்து 2 வீடு இருக்குது.
அந்த வீட்டில் இப்போ யாருமே இல்லை, பாலடைஞ்ச நிலையில் இருக்குது. அந்த வீட்டில் இருக்கவங்களாம் மேல் பகுதிக்கு குடி வந்துட்டாங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ இப்போ வந்து இந்த பாதை இல்லாமல் இப்போ இங்கே இன்னொரு ஒத்தடி பாதை இருக்குங்க. இந்த பாதையில் தான் நம்ம இப்போ கீழே இறங்கி போக போகிறோம். நல்லா ஒரு ஆற்று ஓரத்தில் இருக்கிற கோயிலை போய் பார்க்க போகிறோம். ஆனால் இன்னும் நல்லா சோலையாக இருக்கும் போல இருக்கு. ஒரு ஆள் தான் நடக்க முடியும் போல இருக்கு. போலாம் ஏதாவது முன்னாடி வந்துச்சுன்னா பிடிச்சிக்கோ. கரடி கடி வந்துச்சுன்னா பிடிச்சிக்கோ. அப்படியா கரடி யானை இருந்துச்சுன்னா அப்படியே பிடிச்சி வை. யானை இருந்துச்சுன்னா ஆள் போயிருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஆனசாணி இருக்கா? என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போல இருக்கு. எப்போ போட்டதில்ல? போன வாரம் போட்டதா? பாருங்கள், இந்த இடத்துல யானையோட சாணம் இருக்குது. போன வாரம் போட்டதுன்னு நம்ம சரவணன் சொல்கிறாரு. கீழே இறங்கிட்டு மேலே வர்றதுக்குள்ளே தான் இன்றைக்கி இருக்கு எனக்கு. இன்றைக்கெல்லாம் தொப்பையெல்லாம் கரைஞ்சிரு சரவணா. எனக்கு தொப்பையெல்லாம் கரைஞ்சிரு இன்னைக்கு. தொப்பை கரைச்சிடலாம். இல்லை டீ காடு மாதிரி இருக்குது தோட்டம். பாருங்க மக்களே, இங்கே வந்து தோட்டம் இருக்கு. இது வந்து டீ செடிங்க ஃபுல்லாகவே. ஆற்றுல தண்ணி போகிற சவுண்ட் நல்லா ஜம்முன்னு கேட்குதுங்க. ஏன் அது வழி இல்லையா? இதான் இதில் போகிறேன். இதில் ஒரு வழி போகுது. ஏன்னா மாடு எதுவுமே இதாக இருக்கேன். அது அந்த பக்கம் போகுதா? ஓ ஆமாம், குறுக்கோழியா? இது சுற்றி போகிற வழியா? சரி. இந்த இடத்துல ஒரு வீடு இருந்தால சரவணா? அந்த வீட்டில் இப்போ இல்லை. அந்த இடத்துல ஒரு வீடு ஒரு டைம் பார்த்துக்கோம்லாமா? அந்த வீட்டில் இப்போ ஆள் இல்லை. டோட்டலாக இங்கேருந்து 4 வீடு மேலே வந்துருச்சு. மக்களே பாருங்கள், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்காங்க. இந்த இடத்துல ஒரு வீடு இருந்தது. அங்கே ஒரு குடும்பம் வந்து வசிச்சுட்டு இருந்தாங்க. சுற்றி வந்து அவங்களோட தோட்டமெல்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்காங்க. அந்த வீடியோவோட லிங்க்கு கூட நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற பாருங்கள். இப்போ அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து இப்போ மேல் பகுதியில் வீடு கட்டினதுனால மேலே வந்துட்டாங்க. இது வந்து சுற்றி இருக்குது எல்லாமே வந்து தோட்டங்கள் தாங்க. இது வந்து எதுவுமே ஃபாரஸ்ட் கிடையாது. அதாவது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற அவங்களோட இந்த கிராம மக்களோட தோட்டங்கள். சுற்றி பாருங்கள், குறுமிளகு செடியெல்லாம் இருக்குது, பலாமரம் இருக்குது, காப்பி செடி இருக்குது, எல்லாமே இருக்குதுங்க. ஸோ இந்த பகுதியில் வந்து இந்த தோட்டத்தில் விளையிற பொருளெல்லாம் வந்து அப்பப்போ சீசனில் என்னென்ன வருமோ அதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி இங்கே இருக்கிற கிராம மக்கள் வந்து அதை எடுத்து அவங்க யூஸ் பண்ணுறதுக்காகவும் வெளி வியாபாரத்துக்கும் கொண்டு போய் தான் இங்கே இருக்கிற மக்களில் வந்து வாழ்க்கை நடத்துகிறாங்க. அதுக்குள்ள செடியெல்லாம் வெட்டி விட்ருக்காங்க போல இருக்குது. எல்லாம் காஞ்சு போயிருக்கு. சுத்தம் பண்ணுறாங்களா? கீழே வந்துட்டோம் போல இருக்குப்பா. ஆற்று பக்கத்தில் வந்துட்டோமா? கோயில் பக்கம் வந்தாச்சா? பாருங்க மக்களே, இயற்கையோட சவுண்டு எப்படி இருக்கும் பாருங்கள். குருவிகளோட சத்தம், ஆற்றுல தண்ணி போகிற சத்தம், இதெல்லாம் கேளுங்க இங்கேருந்து. வர வா. நீ தான் முன்னாடி போகணும். நீ முன்னாடி போனால் எனக்கு வழி தெரியும். இல்லைன்னா இந்த காப்பி காட்டில் நான் இங்கே போயிருந்தேன். ஒரே வழி தானே? சரி வா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அங்கே போனால் நான் யாரான்னு புதுசாக பார்ப்பாங்களா? இருக்கு. அப்புறம் மாடு மேய்து, 2 மாடு மேய்துங்க. மரத்தோட உச்சி எப்படி பாருங்க. அப்போ சரியான ஹைட்டில் இருக்குமாலாம். மரமெல்லாம் பயங்கரமான ஹைட்டில் இருக்குது. இது என்ன சரவணா? இதா சில்வர் யோக்கா?
சில்வர் யோக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது அப்படியே. இது வந்து அது மக்களே சில்வர் யோக்கு மரம். முருங்கை மரம். முருங்கை மரமா? அது ஒரு வயசு தான். ஆஹா ஆ. இது என்ன காட்டு முருங்கையா? காஞ்சிரும். காட்டு முருங்கை மரமா? காட்டு முருங்கை. ஓ, ஒரு வயசுக்கு மேலே அதுவே காஞ்சிருமா? ஓஹோ, சரி போகலாம். ஒரு டீ காட்டுக்குள்ளே நடந்து போகிறாங்க. இங்கே ஒரு டீ காடு இருக்குது, டீ தோட்டம். அந்த தோட்டத்துக்குள்ள ஒரு சின்ன பாதை. எங்கே ஏதோ வழியில் கூட்டு போகிறேன். கரெக்டான வழி தானே? ஓ, இதானே இங்கே தான் கோயில் இருக்கு. இது கோயில் தானே இது? ஓ சரி, வந்துட்டு அப்படின்னா என்னாச்சு? இல்லைண்ணா வழி அதுதான் வழி இருந்த மாதிரி தெரியல, கோயில் மட்டும் தெரிஞ்சு. வழி இருக்கா? நீ முன்னாடி வழி பண்ணிகிட்டே போயிடுவேன்னு நினைக்கிறேன். இருக்கா? இல்லை, காஞ்சு போனால் இந்த இலையெல்லாம் காலை இழுத்து விடுது, செப்பலை இழுத்து விடுது. வர மக்களே, இந்த இடத்துல ஒரு கோயில், இந்த கிராம மக்களோட கோயில். ஆற்று ஓரத்தில் ஆறு இருக்குங்க. அருமையான ஒரு இடத்துல ஒரு கோயில். இது என்ன கரெக்டாக தெரியலையா? ஏதோ ஒரு பில்டிங் இருக்குது. இதுதான் கோயில். இது என்ன சரணா? இது ஏதோ கோயிலோட பில்டிங் போல இருக்குது. இதுதான் கோயில். இதான் கோயிலா? இது என்ன சரணா? அது என்னது? மோட்ரு ரூம்பா? ஓ, இதான் கோயிலா? கோயிலை காமிப்போம். செப்பல் விட்டு போய் கோயிலை காமிச்சுறேன். மக்களே, இங்கே பாருங்கள், இந்த தாளமுக்கை கிராம மக்களோட ஒரு கோயிலுங்க. ஆற்று ஓரத்தில் அருமையான இடத்துல அமைஞ்சிருக்குங்க. இங்கே சுற்றி இருக்கிற இடங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் வந்து கோயில். எந்த இடத்துல கோயில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சுற்றி காமிக்கிற பாருங்க மக்களே. இது வந்து ஆறுங்க. இந்த பக்கம் ஒரு பெரிய ஆறு இருக்குது. இந்த ஆற்றுல கிராம மக்கள் அங்கே வந்து துணி துவைச்சிட்டு குளிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, சுற்றி இருந்தாலும் இப்போ பார்த்துருப்பீங்க. அப்படியே நம்ம போய் ஆறை பார்க்கலாம். எல்லாம் மேலெலாம் துவைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. மேலெல்லாம் ஆள் இருக்காங்க போல இருக்கு. கீழே போகலாமா ஆற்றுக்கு? இது இங்கே வழி இங்கே இருக்காட்டு இருக்கு. வழி இங்கே இருக்கு பாரு சார்ண்ணா. இதென்ன இங்கே வழி இருக்கு? இப்போ பார்த்து போகலவா? இப்போ போனால் இங்கே முன்னாடி பார்த்து வரலாம். என்ன இங்கே வழி இருக்கு பாருங்க. பாரு, பார்க்கல நீங்கள்? அங்கே இங்கே போய் ஃபஸ்ட்டு அங்கே பார்க்கலாம். அப்புறம் அதுக்கு மேலே வேணால் அங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை பார்க்கலாம். கல்லா? ஓகே, பார்த்து வரேன். சரி, கோயிலை பார்த்தாச்சுங்க. அதுக்கு கீழே இருக்கிற ஆறு எப்படி இருக்குன்னு பாருங்கள் மக்களே. இந்த இடமெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் வர முடியாதுங்க. வெளியாட்கள் வர்றதுக்கு எக்காரணம் கொண்டு அனுமதி இல்லை. நம்மளுக்கு நம்ம சரவணன் இருக்கிறனால தான் வர முடிஞ்சதுங்க. அவர் தான் நம்மளுக்கு கூப்பிட்டு வந்தார். என்னாச்சு? என்னாச்சு? அப்படியா? என்ன அனுப்பண்ணே? செடி. இதுவா? இந்த செடியா? ஏன் முள்ளு மாதிரி இருக்கு? அப்படியா? சரி சரி, ஃபுல்லாக முள்ளாக இருக்குங்க இந்த செடி. இந்த செடி வந்து டச் பண்ணான்னா உடம்பு ஃபுல்லாக அரிக்குமாமாங்க. அந்தளவுக்கு ஒரு விஷச்செடி போல் இருக்குங்க. தெரியுது பாருங்கள் மக்களே.
இந்த காட்டுக்குள்ளே இந்த மாதிரியான செடிகள்லாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு மட்டும் தான் தெரியுங்க, நம்மளுக்குலாம் யாருக்கும் தெரியாது. சூப்பர், அருமையாக நட அந்த ஜம்மனு ஒரு நாள் இருக்கலாம் போல. குலதெய்வம் எல்லாம் இது பண்ணி சுத்தம் பண்ணி கொண்டு போவாங்க. இங்கிருந்தா இந்த ஆற்றுலேருந்தா அங்கிருந்தா? ஓஹோ சூப்பர். இதெல்லாம் வெளியாட்களும் இங்கே தெரியவே தெரியாது. சூப்பருங்க, அருமையாக இருக்குது மக்களே. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு, நீங்களே பாருங்கள். வர எல்லாம் காமிச்சு வர்றேன் மக்களே. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், காமிச்சு வரேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆகவே அருமையாக இருக்குங்க, சூப்பரான ஒரு இடம். இங்கே பாருங்கள், நம்ம வந்து வீடியோவில் தொடர்ந்து வந்து கிராம மக்கள், அந்த குடியிருப்பு பகுதிகள், வனசாலை இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. இந்த வீடியோ பகுதியில் இந்த கிராமத்துலேருந்து கீழ் பகுதியில் அப்படியே வந்து மலை இறக்கத்தில் நடந்த சோலைக்குள்ளே ஒத்தடி பாதையில் நடந்து வந்து இங்கே இருக்கிற ஒரு கோயிலும் இங்கே இருக்கிற அருமையான ஆறையும் பார்த்துருப்போம். இந்த வீடியோ பதிவு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப அருமையான ஒரு பதிவுங்க, அருமையான இடம். இந்த மாதிரியான இடத்துல கண்டிப்பாக வந்து இருக்கிறதுக்கு ஒரு நாள், அதாவது நம்ம பிக்னிக் மாதிரி ஒரு நாள் வர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. பட் வந்து என்னென்னா இந்த பகுதிக்கு வெளியாட்கள் யார் வர்றதுக்கு அனுமதியே இல்லைங்க, வரவும் முடியாதுங்க. ஏன்னா இந்த பகுதியில் சுற்றி வந்து யானைகள்லாம் நிறையா இருக்குது. நம்ம இங்கே கிராம மக்கள்கிட்ட கேட்டு விசாரித்து தான் இங்கே வந்தோம். அதே மாதிரி நம்ம கூட நம்ம நண்பர் சரவணன் தான் வந்திருக்காரு. மேல் பகுதியில் வந்து கிராம மக்கள் வந்து துணி துவச்சில் இருக்காங்க. இல்லைன்னா இந்த பகுதிக்கெலாம் நம்ம வர முடியாதுங்க. இப்போ கீழே அப்படியே போய் பார்த்து வரலாம். பாருங்க, மேலே வந்து கிராம மக்கள் வந்து துணி துவச்சி துணியெல்லாம் காய போட்டிருக்காங்க. அந்த பகுதியில் வந்து கிராம மக்கள் வந்து இருக்காங்க. இந்த பகுதிக்கெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறேங்க, வரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு நாள் வரலாம். பட் வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காதுங்க. திரும்ப சொல்கிறேன், எனக்கு இந்த வாய்ப்பு வந்து நம்ம சரவணன் மூலமாக கிடைச்சதுங்க. உண்மையிலும் இந்த வீடியோ பதிவில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறாங்க. இந்த மாதிரியான பகுதியை பார்க்குறதோ இல்லை வந்து நம்ம ஒரு நாள் இருந்து என்ஜாய் பண்ணுறதோ நடக்காத விஷயம். எனக்கு நடந்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அந்த நடந்ததை இந்த வீடியோ பதிவு மூலமாக உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. இந்த பாருங்கள், இந்த தண்ணியோட சவுண்டு எப்படின்னு கேளுங்க, ஆறில் தண்ணி போகிற சவுண்டு. இந்த இடத்துல ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி அழகாக இருக்குங்க. ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்தால் எப்படி இருக்குங்க, தண்ணி அப்படியே தேங்கி நின்று அந்த இடத்துல வந்து ஒரு புலிகள் போட்டு ஆட்டம் போட்டால் எப்படி இருக்குங்க, அந்த மாதிரி இருக்குங்க. அருங்க, இது வந்து ஆட்டோட மேல் பகுதி. ஆட்டோட கீழ் பகுதி எப்படி இருக்குங்க பாருங்கள். இது வந்து ஆட்டோட கீழ் பகுதி. நான் பேசுகிறதே இங்கே சவுண்டு கொஞ்சம் கம்மியாக தான் கேட்க நினைக்கிறேங்க. ஏன்னா வந்து தண்ணி போகிற சவுண்டு வந்து அதிகமாக இருக்குது. தண்ணி எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் பாருங்கள், அவ்வளோ சுத்தமாக இருக்குங்க. சுத்தமான தண்ணிங்குது. ஓகே மக்களே, இப்போ இங்கேருந்து அப்படியே நாட்டோட மேல் பகுதிக்கு போய் அங்கே போய் பார்க்கலாங்க. பார்த்துட்டு நம்ம அப்படியே மறுபடியும் இப்போ கிராமத்துலேருந்து கீழே இறங்கி வந்த அந்த ஒத்தடி பாதையில், சோலைக்குள்ளே இருக்கிற ஒத்தடி பாதையில் மறுபடியும் நடந்து போய் மேலே போக போகிறோம். மேலே போகலாமா? நல்லா இருக்கு சரவணா, ஜம்முன்னு இருக்கு இடம், அருமையாக இருக்குது. உண்மையிலே வந்து பார்த்தோன்னா இங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு நாள் குளியல் போட்டு அப்படியே ஜம்முன்னு ஒரு படுத்து தூக்கிட்டு ஒரு நாள் என்ஜாய் பண்ணிட்டு போனால் நல்லாயிருக்கு. என்ஜாய்னா வந்து தண்ணியில் குளிச்சுட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம், மைண்டுக்கு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். ரைட் சரி, ஒதுங்கி வர்றேன். ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தை யாரும் வர முடியாது இல்லையா? ஏதோ உங்களால் தான் இன்றைக்கி நான் வர முடிஞ்சது. சரி, நிறைய இருக்குன்னு. சரி, அது என்ன பட்டுத்தானே அரிக்குமா உடம்புல? கடிக்குமா? ஓஹோ, அதுக்கு தான் நான் ஜீன்ஸ் போட்டு வந்திருக்கேன். அதனால் ஏதோ பட்டாலே பேண்ட் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிக்குவேன். இது கோயில்.
கோயிலேருந்து கீழ் பகுதியில் போய் ஆறை பார்த்துட்டு இங்கே மேலே வந்தாச்சு. அந்த பக்கம் மறுபடியும் வழி இருக்கா? இருக்கா? கட்டுக்குள்ளியா? மாடு மேயுது. இங்கே மேலே பார்த்த மாடா? ஆடெல்லாம் இருக்குது. ஆடு மாடு எல்லாமே இருக்குது. என்ன மழை பெஞ்சா தண்ணி வருமா? சின்ன ஓடை மாதிரி இருக்குங்க. தண்ணி லைட்டாக தூண்டு போகுது. மழை பெஞ்சதுன்னா தண்ணிகள் நிறைய வரும் நினைக்கிறேங்க. பேசுகிறேண்ணா, இந்த டீ எல்லாம் இடம் எடுப்பாங்க இங்கே வந்து? இந்த டீ இலையெல்லாம் வந்து எடுப்பாங்களா? எடுப்பாங்க. ஏன்னா இவ்வளோ கீழே இருக்குதா? வீடெல்லாம் அங்கே மேலே இருக்குது. இவ்வளோ கீழே இருக்க வந்து எடுத்துருவாங்க. ஃபுல்லாக இது பாரு, ஃபுல்லாகவே டீ கடை இருக்குது. நான் சுற்றி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சோலையாக இருக்குது. இது மட்டும் டீ கடை இருக்குது. எடுத்துருவாங்க. இங்கே இன்னொரு கோயில் இருக்குது மக்களே. கீழ் பகுதியில் ஒரு கோயில் பார்த்து வந்தோம். இப்போ மேல் பகுதியில் இன்னொரு கோயில். இங்கே 2 கோயில் இருக்கா சொன்னா? இல்லை 2 ஒரே கோயில் தானா? அது வேறு இது வேறையா? ஓ, கோயில் பக்கத்தில் வந்து அழகாக வந்து பசுமாடுகள் மேயுது. பார்க்குற காட்சி அழகாக இருக்குது. நான் சரவணா சாமி கும்பிட்டு போகிறாரு. நல்லா இருக்குது, அருமையான இடம். மாட்டுக்கு மேலே என்ன இவ்வளோ கொசு இருக்குது? இப்போ பாருங்க மக்களே, இங்கே இந்த கிராம மக்கள் வந்து துணியெல்லாம் துவைச்சி காய போட்டு குளிச்சுட்டு அப்படியே வந்து பாறையில் நல்லா ஜாலியாக படுத்துட்ருக்காங்க. அவங்கள நம்ம தொந்தரவு பண்ண வேண்டாம், இங்கேருந்து அப்படியே பார்த்து போயிடலாம். மீனா? மீன் இருக்கா? ஏய், குட்டிய மீனை பிடிச்சிருக்காங்க. இப்போ இது என்ன வளர்த்துருக்காட்டு இருக்கு? சின்ன சின்ன மீன் சாப்பாடெல்லாம் போட்டிருக்காங்க பாருல. வளர்த்துருக்கா? நல்லா குட்டி குட்டி மீன்லாம் பிடிச்சி வச்சுருக்காங்க. சாப்பாடெல்லாம் போட்டிருக்காங்க. நல்லா ஓடிட்டு பாருங்க 2 மீன். தலை முக்கியமா? அந்த பக்கத்தில் சோலையா? மேல சோலையா? அதுக்கு அந்த பக்கம் என்ன அட்டடியா? சோலைக்கு அதுக்கு மேலே அப்படி வழி இருக்கா மேலே? ஓ, நாங்கள் இந்த வழி எங்கே போகுது?
இந்த வந்து குணக்குறை போதா ஓ அதில் வழி இருக்குது அப்படி போகிறதுக்கு ஆற்றை தாண்டி போகணுமா இப்படி வந்து இப்படி தானே மேலே அட்டடி இங்கே இருக்கா எங்கே இருக்குது அட்டடி அங்கே இருக்கா தூங்குறவங்களாம் போய் எழுப்பிட்டுறா இருக்கே என்ன கோயில் இங்கே இருக்குது கோயில் என்ன கோயில் பேர் மாகாளி மாகாளியம்மனா ரெண்டு கோயில் ஒரே கோயிலா வெவ்வேறு கோயிலா ஒரே கோயில் ஒரே கோயில் தான் இது பெருசா பெருசு சிறுசா இது பெரிய மாகாளி கோயிலா சின்ன மாகாளியம்மன் கோயிலா நான் படிச்சிருக்கியா இல்லையா என்ன பண்ணுற வீட்லையா பேர் என்ன பிரபு ஜெயராஜ் காரமலை தெரியுமில்ல காரமலை தான் வந்திருக்கேன் தூரம் இல்லை பக்கம் தான் காரமலை தான் இல்லை இந்த காய்கறியில் வியாபாரத்தை கொண்டு வராங்களா காரமலைக்கு அதே ஊர் தான் அவங்களுக்கு ஏன் தொந்தரவு பண்ணுறேன் கரெக்டு தானே அவங்களே ஃப்ரீயாக எல்லாம் துணியெல்லாம் துவச்சி போட்டிங்களா துணி துவச்சி போட்டு இங்கே எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறீங்களா துணி துவைக்கிறீங்களா இங்கே தான் வருவீங்களா எல்லாரும் இங்கேருந்து மேலே இங்கே தான் வருவாங்களா இன்னும் மேலே இடம் இருக்கா ஓஹோ இங்கே மேலேனா அந்த இன்னொரு வழி எப்படி போச்சு அங்கேயா ஓ அப்படியே போனால் அந்த இதில் போனால் மேலே போயிடலாமா அதான் அந்த குணவக்கரை போகிற வழியா எஸ்டேட்டுக்கா ஓ அதை இந்த மேலே சொன்னாங்களே இந்த தோட்டத்துக்கு வேலைக்கு போவாங்களா அதில் எஸ்டேட் வேலைக்கு போகிற வழியா பர்ன் சைடு பாருங்க மக்களே இங்கே வந்து அருமையாக ஒரு ஆறுங்க நம்ம இப்போ கீழ் பகுதியில் ஆறை பார்த்தோம் இப்போ மேல் பகுதியில் வந்து ரெண்டு கோயிலை பார்த்தேன் ஒரு கோயில் வந்து பெரிய மாகாளியம்மன் ரெண்டாவது வந்து சின்ன மாகாளியம்மன் அப்படி சொல்லி இங்கே இருக்கிற கிராம மக்கள் சொன்னாங்க அந்த ரெண்டு கோயிலையும் பார்த்து கீழே இருக்கிற வந்து ஆறையும் பார்த்து இப்போ மேல் பகுதியில் வந்து இங்கே இருக்கிற ஆறை பார்க்குறாங்க இந்த ஆறு வந்து கண்டிப்பாக வந்து வெளியேந்தில் யாரும் வந்து பார்க்க முடியாது நம்ம சரவணன் வந்து இங்கே கூட்டு வந்ததுனால நம்மளால் பார்க்க முடியுதுங்க நல்ல ஒரு அருமையான இடங்க இந்த மாதிரியான இடம் வந்து கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் ஒரு முறை கூட நம்மளால் வந்து பார்க்க முடியாதுங்க அந்த மாதிரியான ஒரு இடத்துல நம்ம இப்போ இருக்கங்க கண்டிப்பாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அந்த வாய்ப்பில் உங்களுக்கும் இந்த இடத்த காமிச்சிருக்கேங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவோட கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே எனக்கு இந்த ஏரியா ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஆறு இந்த கோயில் இங்கே இந்த ஆற்றுக்கும் கோயிலுக்கும் வர்ற பாதை இதெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்ததுங்க இந்த இடம் வந்து ரொம்ப சில்லுன்னு நல்லா அருமையாக இருந்ததுங்க மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்ததுங்க உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே இதான் நீச்சலா இல்லை நீச்சல் குளமா இதுவா நல்லா ஆழமாக இருக்கும் போல இருக்குங்க இருக்கு ஆழம் இருக்கு நல்லா குளம் மட்டும் தான் இருக்குது இந்த மாதிரி தண்ணி சுடு தண்ணியாக வச்சுருக்காங்க குளிக்கிறக்கா பச்சை குழந்தையா ஓஹோ ஓ குழந்தை இருக்கா அவருக்கு பச்சை வந்து சேராமல் போயிடும் சரிங்க மேலே போகலாமா ஓகே மக்களே இப்போ இங்கே இந்த ஆறையும் கோயிலையும் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே மேலே போக போகிறோம் சரிங்க இங்கேருந்து அப்படியே நம்ம மேல் பகுதிக்கு போகலாங்களா இப்போ ரோடு இது எது வரைக்கும் இருக்குமா கீழே இது மட்டும் தாங்களா அதுக்கு கீழே ரோடு இல்லைங்களா ஆமாம் ஆமாம் அது வரைக்குங்களா ஆனால் அதுக்கு கீழே வீடு இருக்குங்களா கீழே வீடு இருக்குங்களா இல்லை அவங்க எல்லாம் மேலே இங்கே வந்துட்டாங்க ஓ இப்போ கீழே இங்கே எங்கள் வீடு எதுவுமே இல்லை இருந்த வீடு எல்லாமே மேலே வந்துட்டாங்க ஓஹோ குடிமட்டம் தான் கோயில் மட்டும் தான் இருக்கு ஓஹோ பழைய வீடு இருக்குது அதுலலாம் இப்போ இங்கே வீடு கட்டினால இங்கே வந்துட்டாங்க ஓ அந்த வீட்டில் பழைய வீட்டில் இப்போ யாருமே இல்லை ஓ இப்போ இதில் போனோம்னா பார்த்தா வந்து கோயிலுக்கு மட்டும் தான் போவாங்க ஆனால் அவங்க தோட்டமெல்லாம் இருக்குங்க கொஞ்சம் இருக்குது அந்த பழைய வீட்டில் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட தோட்டமெல்லாம் இங்கே இருக்குது அந்த தோட்டத்துக்குலாம் போவாங்க வருவாங்க ஓ அதோட சேத்தில் வட்டம் புதரா இருக்குங்களா ஓஹோ சரி அப்படி முன்னாடி வேணா பார்த்து வரலாமா இந்த பழைய வீடெல்லாம் போய் ஒரு கிளாஸை போடலாம் பழைய வீடெல்லாம் போய் வேணா பார்த்து வரலாமா இந்த ரோட்டை அந்த பக்கம் போனா ரெண்டு வீடு இருக்குது சரிம்மா இந்த ரோடை பார்க்கணும் இந்த ரோடே அந்த பக்கம் போனா ரெண்டு வீடு இருக்குது ஓஹோ நம்ம பிள்ளை வீடு உங்கள் பிள்ளை வீடுங்களா சரி சரி அது மட்டும் தான் இருக்குது கீழே எல்லாம் ஒருத்தர் இல்லை நான் ரெண்டு வீடு இருக்குது அதில் ஆள் இல்லை அவங்க எல்லாம் மேலே இங்கே வந்துட்டாங்க ஓ
கோயில் பக்கத்தில் வந்து ஆணையெல்லாம் இருக்குது, பகலே இருக்குது, நம்ம பார்த்தா போகணும். இப்போலாம் இல்லை, ஆ இப்போ வெயில் டைமுக்கு அது எங்கெங்கேயோ வாசலில் பார்ப்போம். அந்த பக்கம் இருக்குங்களா? கோயிலுக்கு போயிருக்கு. ஓ சோலைக்கு போயிருக்கு. அது வெயில் எல்லாம் அதுதான் உங்கள் குலதெய்வ கோயில் அக்கீழ இருக்குதுங்க. ஓ என்ன கோயில் அது? இது என்ன அம்மனுங்க? என்ன அம்மன் இது? காளியம்மா. காளியம்மாங்களா? சரி சரி. மகளியம்மா. மாகாளியம்மா தான். சரி சரி. அந்த பக்கம்னா இந்த பக்கம். ஆ ஆ ஆ. இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வெட்டி வச்சிருக்கிறாங்க, காடு அழைச்சிருக்கிறாங்க. அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் புதூர் தான். புதரா இருக்கு. ஓ இந்த வேற நடக்கு. சரி நான் அப்படியே பாட்டு வரேங்க. நான் கூட கீழே அது மட்டும் வர்றேன். வரீங்களா? சரி வாங்க வாங்க வாங்க. அம்மா இந்த அம்மாவே வருதாம்மா. என்ன விட்டுருக்குமா? காய வைக்கணும்னா இருக்கு. ஆ ஆ ஆ. பறிச்சுட்டு வரலாம். குச்சி பறிக்கிறக்கா? விறகு இப்போ தானே தண்ணி காய வைக்கிறீங்களா? சரி சரி. நம்ம வீட்டுக்காரங்க இங்கே கீழே இங்கே மாடு மேய்க்கிறோம். கீழே மாடு மேய்ச்சிட்டுக்காரங்களா? சரி சரி வரலாம், அப்படியே பாட்டு வரல. வா கீழே வீட்டுக்கார கீழே தான் இருக்கார், மாடு மேய்ச்சிட்டு பாட்டு வருவான். கீழே இருக்காரன் பாட்டு வரலாம். சரி சரி. இதெல்லாம் தான் புதுசாக கட்டின வீடுங்களா? இதெல்லாம் இது பழைய வீடு பின்னாடி இருக்குது, அதெல்லாம் புதுசாக கட்டின முன்னாடியே. சரி அப்படியே சைடில் இருக்குது, காமிச்சு போகலாம். பாரு வாழை தோட்டமெல்லாம் இருக்கு. இந்த வாழை தோட்டத்துக்கு தான் ஆணை வருது. ஆமாம்மா வெயிலுக்கெல்லாம் காஞ்சி போச்சு, தண்ணி இல்லை. செடியெல்லாம் காஞ்சி போச்சுங்களா? சைடில் இருக்க செடியெல்லாம் காஞ்சி போன மாதிரி இருக்கு. அதுதாங்கம்மா எல்லாம் காஞ்சிருச்சுன்னு வெயிலுக்கு. ஆ ஆ அதுதாங்க. ஏன் மழையில் பெஞ்சுன்னா கொஞ்சம் பச்சையாக இருக்குது. ஓ இது வரைக்கும் ரோடு இருக்கா? இல்லை ஒரு அந்த பக்கம் ரோடு இருக்கும் போல இருக்கு, இந்த சின்ன பிட்டு போக. இந்த இந்த ஒரு பிட்டு மட்டும் போடாமல் இருக்கேன். ஓ ஓ ஓ ஓ தண்ணி இதில் வருங்களாம்மா? ஓ அதனால நிப்பாட்டி வச்சிட்டாங்களே. தண்ணி வரனால அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஓ ஓ ஓ லாஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் போட்டு செட் பண்றேன்னு வச்சிருக்காங்க. ஓ ஓ ஓ அப்படி. சரி சரி. ஆமாம் நம்ம அப்படியே கீழே போகலாம். போகலாம் போகலாம். ஐயா தான் இருக்காரு. ஐயா எப்படி எது இது இல்லைங்களா? இது இது எங்கேம்மா போகுது இந்த ரோடு? ஓ அங்கே வீடு மட்டும் 2 வீடு இருக்குங்களா? ஓ ஓ அதில் கீழே வழி போகுதுங்களா? ஓ அது அங்கே முடியாது. இதுதான் சரி, கோயிலுக்கு போய் பார்க்கலாம். ரோடு எப்படி ஐயா பேசி போகலாம். ஐயா வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? ஐயா காரமடலேருந்து வர்றேங்கய்யா. காரமடலேருந்து உங்கள் ஊரெலாம் சுற்றி பார்க்கலாம் வந்தேன். தாளம்பக்கில் எப்படி இருக்குது, எப்படி வீடெல்லாம் எப்படி இருக்குது, ரோடு எப்படி இருக்கு? நாளைக்குங்கய்யா? நாளைக்கு வருவீங்களா தேருக்கு? அப்படிங்களா? நேற்று அம்மன் அழைப்பு முடிஞ்சது, பெட்டத அம்மன் அழைப்பு. ஆமாங்க நாளைக்கு தேர், நாளானைக்கு செவ்வாய்க்கிழமை வந்து பந்த சேவை. 2 நாள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் விசேஷமாக தான் இருக்கு. சரிங்க கீழே தான் கோயில் இருக்குன்னு அப்படியே பாட்டு வரலான்னு தான். சரிங்க உங்கள் வீட்டுக்காரங்களா? ஓ சரி சரிங்க. சார் மேலே பேசுனேங்க ஐயா, மேலே அந்த அம்மாக்கிட்ட பேசினேன். கீழே பார்த்தா வீட்டுக்காரதா இல்லை விறகுலாம் வெட்டிட்டு இருக்காரு, இந்த தண்ணி காய வைக்கிறதுக்கெல்லாம் வெட்டிட்டு இருக்காருன்னு சொன்னார். இதெல்லாம் ஃபுல்லாக சோளம் தானுங்க ஐயா? தோட்டம் இருக்குங்களா? தோட்டம் இருக்குங்களா? ஓ பார்க்குறக்கான சோளமாக இருக்குங்களா எல்லாமே? ஓ அதுக்கு அந்த பக்கம் சோளம் தான். இந்த பக்கம் பட்டக்காடு. பட்டக்காடுங்களா? ஓ இது எல்லாமே பட்டக்காடுங்களா? பட்டக்காடு. ஓ எல்லாம் காப்பி செடி இருக்கும் போல இருக்கேன். ஆனால் எல்லாம் காஞ்சிருச்சு இல்லைங்களா? வெயில் எல்லாமே மழையெல்லாம் இல்லை, அதனால எல்லாம் காஞ்சி போன மாதிரி இருக்குங்க. எல்லாம் காஞ்சிருச்சு. ஓ சோலைக்குள்ள ஆணையெல்லாம் இருக்குங்களா? எல்லாம் இருக்கு. இருக்குங்களா? இல்லை இதுக்குள்ள சோலைக்குள்ள தான் போகும்போது இப்போ அந்த பக்கம் போயிடுச்சு. ஓ இப்போ இல்லைங்களா? நீங்கள் வர வரல அப்படின்னு அந்த தாளமுக்க வழிங்களா? இப்போ அந்த பக்கம் போயிருங்களா? அந்த பக்கம் போயிடுச்சு. ஓ
இப்போ நாங்கள் தைரியமாக கீழே போயிட்டு வரலாம் இங்கே கோயில் வரைக்கும் பசங்க இருக்காங்க ஆத்துக்கிட்ட. பசங்க இருக்காங்களா? ஓஹோ சரி 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 நான் இந்த வரக்கு போய் வச்சுட்டு வரேன். வந்து அவங்களை பார்த்துட்டு இருங்க. சரி சரி வந்தாங்க. சரி சரிங்க பார்த்து வரேங்க. சரி நல்லது நல்லது. நாங்கள் நான் வரேன் இப்போ. சரி சரிங்க. போலாமா? வெயில் ஜாஸ்திண்ணா. வெயில் ஜாஸ்தி என்ன பண்ணுறது? கொடை பிடிச்சிட்டு நாக்க முடியலையா? தொப்பி தொப்பி அதான் கொடை பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன். இனி அடுத்த தொப்பி நான் வாங்கிக்கல பேசாமல். தொப்பி வாங்கி போட்டோம்னா வெயில் கொஞ்சம் நல்லா இருக்கு. என்னன்னா